இதை பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஆளவந்தாருடைய சதுர்ஸ்லோகி நாம் அனுபவித்து வருகிறோம். இத்தனை விளக்கங்களும் ஏனென்றால் இந்த ஆளவந்தாருடைய சதுர்ஸ்லோகிக்கு நாம் 4ஆம் நாள் வைபவமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 4வது ஸ்லோகத்தையும் சேர்த்து இன்று அனுபவிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த 3 ஸ்லோகங்கள், முன்னே அனுபவித்த 3 ஸ்லோகங்கள் சதுர்ஸ்லோகியிலே பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இருந்தாலுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல் ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், பகவானுடைய குணம் எப்படி இருக்கிறதோ அதற்கு நிகராக தாயாரின் குணம் இருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. என்ன பகவானுக்கு என்ன என்ன திரு கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கோ அது அப்படியே தாயாருக்கு இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. புருஷோத்தமனாக இருக்கின்ற பகவானுக்கு காந்தையாக இருப்பவள், அதான் காந்தஸ்தே புருஷோத்தம என்ற 2 வார்த்தையிலேயே அது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே தாயார் எதற்கும் குறைந்தவள் கிடையாது என்று திரு ஆளவந்தார் போற்றுகிறார்.